மேகதாதுவுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என்று பி.ஆர். பாண்டியன் அறிவித்திருக்கிறார். மேகதாது அணைக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்தப்போவதாக பி.ஆர். பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். ஜூலை 23ஆம் தேதி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் அறிவித்துள்ளார். மேகதாது அணைக்கு எதிராக டெல்லியில் ஜூலை 23ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பி.ஆர். பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரம் இதனால் பறிபோகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் பேசியதை பார்க்கலாம். ஜூலை 23ஆம் தேதி காவிரி டெல்டா விவசாயிகள் டெல்லியில் பாராளுமன்றத்தையும் மத்திய நீர்வள ஆணையத்தையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கலாம். அது அத்துணையும் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டுதானே தவிர மத்திய அரசு எந்த வகையிலும் கர்நாடகத்திற்கு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது. இந்த அணை கட்டப்பட்டால் சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 25 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பறிபோகும். 25 லட்சம் ஏக்கர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி சாகுபடி செய்யக்கூடிய அந்த விளைநிலங்கள் பாலைவனமாக மாறும். தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தி அடியோடு அழியும். விவசாயிகளும் தொழிலாளர்களும் அகதிகளாக வெளியேற நேரிடும் என எச்சரிக்கிற வகையில் இந்த தீர்மானம் இன்றைக்கு நிறைவேற்றுகிறார்கள். மத்திய அரசு மதிப்பளித்து கர்நாடக அரசின் அந்த வரைவு திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையம் எப்படி காவிரி மேலாண்மை ஆணையம் நிராகரித்ததோ அதை பின்பற்றி மத்திய அரசும் நிராகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். சென்னையில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி உரையாற்றி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். மக்களுக்கு தமிழ்நாட்டு நலனுக்காக கட்டணும்னு சொல்லிட்டு அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு அதனால நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அடுத்து தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஈரோடு பி.கே. தெய்வசிகாமணி அவர்கள். சென்னையில் நடைபெற்று வரும் விவசாயிகள் கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பங்கேற்றிருக்கிறார். அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் பி.ஆர். பாண்டியன் பங்கேற்றிருக்கிறார். ஜூலை 23ஆம் தேதி மேகதாதுவுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்தப்போவதாக அவர் அறிவித்திருக்கிறார்.